வணக்கம். நமக்கெல்லாம் 10 வயது இருந்தபோது நாம் என்னெல்லாம் செய்திருப்போம் என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். பள்ளிக்கு சென்றிருப்போம், அங்க நடக்கும் பாடங்களை கவனித்திருப்போம், சுட்டித்தனத்தை மூட்டை மூட்டையாக கொட்டியிருப்போம், விளையாண்டிருப்போம், அழுதிருப்போம், சண்டை பிடித்திருப்போம், வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் அடம் பிடித்திருப்போம், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் என்று அடம் பிடித்திருப்போம். நமக்கான ஒரு சின்ன உலகம், நமக்கான ஒரு சின்ன குடும்பம், நமக்கான ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள். இதை தாண்டி வேற எதுவுமே நம் மனதில் இருந்திருக்காது. ஒரு சந்தோஷமான பருவம் அது. ஆனால் இதே பருவத்தில் இதே வயதை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சிறிய சுட்டி குழந்தை நாட்டுக்காக கவலைப்பட்டாள். நாட்டு அரசியல்வாதிகள் செய்யாத அந்த வேலையை இந்த பெண் எடுத்து செய்துவிட்டால் அதை என்ன சொல்வீர்கள்? அந்த குழந்தையை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? கேரளாவை சார்ந்த ஒரு 10 வயது சிறுமி, 5ஆம் வகுப்பு மாணவி, நம் நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் கையாளையன். அந்த கடிதத்தை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஸ்கிரீன்களில். பக்கத்திலேயே இன்னொரு கடிதத்தையும் போட்டு விடுகிறேன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரமணா அவர்கள் இந்த குழந்தையுடைய லெட்டரை படித்த பெண் அந்த லெட்டருக்கான பதிலையும் போட்டிருக்கிறார். அங்க மட்டும் அவர் நிற்கவில்லை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புஸ்தகத்தையும் அன்பளிப்பாக இந்த குழந்தைக்கு அனுப்பியிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய விஷயம் இது. நம் நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த பதிலை பெற்ற மாணவி என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்று ஒரு சிறிய குறிப்பாக அதையும் கொஞ்சம் கேட்டு விடுங்கள். அதற்கு பின் என்ன நடந்தது என்று அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். So what made you to write a letter to Chief Justice? What is the reason why you have written? Because the people are dying in the Delhi and other parts of country, so I feel very sad. That's why I plan to write a letter for thanking him. லெட்வீனா ஜோசப், 10 வயது, 5ஆம் வகுப்பு படிக்கும் இந்த மாணவி. அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருக்கிறார் என்று அதையும் படிக்கிறேன், கேளுங்கள். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு முறை அதை ஆங்கிலத்தில் படித்த பெண் அதை தமிழிலும் மொழி மாற்றம் செய்து உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். Honorable Chief Justice of Supreme Court of India, I am Ledveena Joseph, studying in the 5th standard of Kendriya Vidyalaya Thrissur. I read the main news of India from the newspaper The Hindu. I was much worried about the deaths at Delhi and other part of the country due to corona. From the newspaper, I understood that your honorable court have intervened effectively at the sufferings and death of ordinary people in fight against COVID-19. I am happy and feel proud your honorable court have moved orders for supply of oxygen and saved many lives. I understood your honorable court have initiated effective steps bringing down COVID-19 and death rate in our country, especially in Delhi. I thank your honor for this. Now I feel proud and happy. லெட்வீனா ஜோசப். இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிற்கு என்னுடைய கடிதம். என்னுடைய பெயர் லெட்வீனா ஜோசப். திரிசூரில் இருக்கும் கேந்திர வித்யாலயாவின் 5ஆம் வகுப்பு மாணவி நான். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பரை படிப்பது வழக்கம். நாட்டில் நடக்கும் பல விஷயங்களை த ஹிந்து என்கிற நியூஸ் பேப்பரை படித்து தான் தெரிஞ்சு கொண்டு வருகிறேன். இந்த நாட்டில் கோவிடால் இறந்த நபர்களுடைய அந்த செய்திகளையும் படித்தேன். முக்கியமாக டெல்லியில் ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் எத்தனையோ நபர்கள் இறந்ததை படித்தேன், கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அதே நேரத்தில் நீங்க தலையிட்டு நம் நாட்டு அரசாங்கத்தை கண்டித்ததையும் படித்தேன். இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க தான் பொறுப்பு என்று நீங்க கண்டித்தீர்கள். நீங்க செய்த அந்த காரியத்தால் இந்தியாவில் எத்தனை உயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடிந்தது. இந்த அரசாங்கம் அந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையை சரியும் செய்தது. அப்படி நீங்க செய்யவில்லை என்றால் எத்தனை உயிர்களை நம்மளால் இழந்திருக்க முடியும். அதனால் நீங்க செய்த இந்த காரியத்திற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். லெட்வீனா ஜோசப். ஒரு 10 வயது சிறுமியுடைய வார்த்தைகள், 5ஆம் வகுப்பு மாணவியுடைய இந்த கடிதம். இந்த கடிதம் கிடைத்தவுடன் நம் நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதற்கான பதிலையும் கொடுத்திருக்கிறார். My dear Ledveena, I have received your beautiful letter along with a heartwarming illustrator of the judge at work. I am really impressed with the way you kept track of happening in the country and concern that you have displayed
for well-being of people in the wake of pandemic. I'm sure you will grow up into an alert, informed and responsible citizen. கவனமாக கேளுங்கள். Alert, informed, responsible citizen who will contribute immensely towards the nation building. With best wishes and blessing for all around success. N.V. Ramana. என்னுடைய செல்ல குட்டி லெட்வீனாவிற்கு உன்னுடைய அழகான கடிதம் எனக்கு கிடைத்தது. படித்தேன், பெருமைப்பட்டேன். ரொம்பவே ஆழமான இந்த கடிதமாக இருந்தது. உன்னுடைய இந்த ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர், ஒரு நாட்டு குடிமகன் எந்த அளவில் கவலைப்பட வேண்டுமோ, கவனமாக இருக்க வேண்டுமோ, நாட்டுக்கு என்ன தேவை என்ன தேவையில்ல, நாட்டை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்று எவ்வளவு அலர்ட்டாக நீ இருக்கிறையோ அந்த விஷயம் என்னை மிகவும் பாதித்தது. உன்னுடைய வருங்காலத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். வருங்காலத்தில் ஒரு நல்ல சிட்டிசனாக நீ வளர்வேர் என்று நான் நம்பி வருகிறேன். N.V. Ramana, Chief Justice of India. அந்த இல்லஸ்ட்ரேஷன் அதையும் பார்த்து விடுங்கள். இந்த குழந்தை ஒரு ஜட்ஜ் அவருடைய வேலையை எப்படி பார்த்து வருகிறார் என்று அதையும் வரைந்து அனுப்பியிருக்கிறார். தேங்க்யூ யோர் ஆனர் லெட்வீனா ஜோசப். மே 7ஆம் தேதிக்கு பின் தான் இந்த கடிதத்தை லெட்வீனா ஜோசப் எழுதியிருப்பார் என்று நம்புகிறேன். காரணம், மே 7ஆம் தேதி தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து கண்டித்திருக்கிறார்கள். எதற்காக? டெல்லியின் இந்த கிரைசிஸ் நீடித்து கொண்டு இருக்கிறது என்று. எதற்காக டெல்லி அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் இன்னும் ஆக்சிஜனை சப்ளை செய்யவில்லை? ஆக்சிஜனுடைய பற்றாக்குறைக்கான பொறுப்பு யார்? எதற்காக டெல்லியை சார்ந்த அந்த மருத்துவமனைகளுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் காட்டாமல் அவர்கள் மீது அனைத்து குற்றச்சாட்டையும் திணித்து நீங்க நழுவ பார்க்கிறீர்கள். ஒரு கடுமையான கண்டிப்பை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவித்தது. அதற்கு பின் ஒவ்வொரு நாளும் 700 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் டெல்லிக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று அந்த உத்தரவையும் போட்டார்கள். அதற்கு பின் தான் மத்திய அரசாங்கம் டெல்லிக்கு அந்த 700 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை சப்ளை செய்ய தொடங்கினார்கள். அதற்கு பின் தான் டெல்லியுடைய அந்த நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தொடங்கியது. அதற்கு பின் தான் டெல்லியுடைய கிராஃப் கீழே வந்தது. அதற்கு பின் தான் டெல்லியில் எத்தனையோ நபர்களுடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு பின் தான் அந்த சவக்கிரகங்களில் அடுக்கி வைத்த சவத்துடைய எண்ணிக்கை குறைந்தது. அந்த காட்சிகளை பார்த்து அந்த செய்திகளை படித்து கவலைப்பட்ட லெட்வீனா ஜோசப் எழுதிய அந்த பாராட்டு கடிதத்தை நீங்க இன்னொரு முறை படித்து பாருங்கள். அதற்கான லிங்கை கீழே நான் கொடுத்து விடுவேன். இது போன்ற அலர்ட் சிட்டிசன், இது போன்ற கேள்வி கேட்கும் சிட்டிசன், இது போன்ற கவனமாக இருக்கும் சிட்டிசன் நம் நாட்டிற்கு தேவை. முக்கியமாக மாணவர்கள், முக்கியமாக குழந்தைகளுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்னவென்று அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்களுக்கான ரைட் என்னவென்று தெரிய வேண்டும், அவர்களுக்கான உரிமைகள் என்னவென்று தெரிய வேண்டும். அதனால்தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த குழந்தைக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய புஸ்தகத்தையே அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்கூலும் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பாட புஸ்தகமாக நடத்த வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த புஸ்தகம் இருக்க வேண்டும். எப்படி நீங்க ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானை வைத்திருக்கிறீர்களோ நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் புஸ்தகமும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்தியாவில் யாராலையுமே உங்களை ஏமாற்ற முடியாது. எந்த அரசியல்வாதியாலையுமே உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்க குரல் கொடுப்பீர்கள், கேள்விகளை கேட்பீர்கள். உங்களுக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் தெரியும் என்று எதிரில் இருக்கும் ஓட்டு கேட்க வரும் அந்த அரசியல்வாதிகள் உங்களை பார்த்து அஞ்சுவார்கள். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்றால் என்னவென்று கற்றுக் கொடுக்க தொடங்கிவிடுங்கள். இதே செய்தியை டெலிகிராஃப் என்கிற நியூஸ் பேப்பர் முதல் பக்கத்தில் போட்டிருக்கிறார்கள். தலைப்பு சைல்ட் இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன். இது ஒரு ஆங்கில கவிதை. அந்த கவிதையை தலைப்பில் போட்டு அந்த பெண் வரைந்த படத்தை, அந்த பெண் எழுதிய கடிதத்தை, அந்த கடிதத்துக்கு கிடைத்த பதிலை அனைத்தையுமே சேர்த்து போட்டு விட்டார்கள். அதற்கு பக்கத்திலேயே நம் நாட்டு பிரதமருடைய அந்த அகங்காரத்தை பற்றி,
நம் நாட்டு பிரதமர் பேசிய அந்த உரையை பற்றி, நம் நாட்டு பிரதமர் அந்த உரையில் பேசிய அனைத்து பொய்களை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். Adult shows how not to say it. சின்ன குழந்தை நாட்டிற்காக அக்கறை காட்டி எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியவர்கள், யார் இந்த கேள்விகளை கேட்டிருக்க வேண்டுமோ, இந்த வேலைகளை பார்த்திருக்க வேண்டுமோ, அவர்கள் அமைதியை காத்தி வருகிறார்கள். அவர்கள் பொய்யை பேசி வருகிறார்கள். குழந்தையிடம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நியூஸை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கிறது இந்த பத்திரிகை. ஜூன் 7ஆம் தேதி நம் நாட்டு பிரதமர் 2600 வார்த்தைகளை கொண்ட 32 நிமிடத்திற்கான அந்த உரையை கொடுத்தார். மன்னிக்கவும், ஒரு உரையை வாசித்தார். யாரோ ஒரு நபர் எழுதி கொடுத்த அந்த வாசகத்தை படிப்பதை நீங்க உரையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரோ ஒரு நபர் எழுதி கொடுத்த அந்த ப்ரொபகண்டா கடிதத்தை நாட்டு மக்களுக்கு முன் வாசித்ததை எப்படி உங்களால் பிரதமருடைய உரையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நாட்டு மக்களுக்காக, நம் நாட்டு மக்களுக்காக நீங்க வேலை பார்க்க வந்திருக்கிறீர்கள். உங்களை அந்த பதவியில் அமர வைத்தது மக்கள். அதனால் மக்களுக்கான அனைத்து கேள்விகள், அதற்கான விடயத்தை கொடுப்பது உங்களுடைய முதல் கடமையாக இருக்கிறது. பல நபர்களுக்கு நீங்க கடவுளாக இருப்பீர்கள், பல நபர்கள் உங்களுடைய பக்தர்களாக இருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்க இந்த நாட்டின் பிரதமர். இந்த நாட்டின் பிரதமராக இருக்கும் அந்த காரணத்தால் உங்களிடம் நாங்கள் கேள்விகளை கேட்போம். அதற்கான விடயத்தையும் நீங்க கொடுத்தே தீர வேண்டும். ஜூன் 7ஆம் தேதி நீங்க பேசிய பல பொய்களை எங்கள் போன்ற பல பத்திரிகையாளர்கள், சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்து வரும் பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எடுக்கவில்லை. ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்தார்கள். உங்களுடைய கோதி மீடியா எவ்வளோ பெரிய சாதனை, எவ்வளோ பெரிய காரியத்தை செய்துவிட்டார் நம் நாட்டு பிரதமர் என்று அந்த பொய்யான புரொபகண்டாவை மட்டும் நான் பரப்பி வந்தார்கள். 2600 வார்த்தைகள் கொண்ட உங்களுடைய வாசகத்தில் ஒரு வார்த்தை கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி இல்லை. ஜூன் 2ஆம் தேதி இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உங்களை கூப்பிட்டு வைத்து கண்டித்தார்கள். 35,000 கோடி ரூபாய் எங்க போனது? அந்த பணத்தை வைத்து எத்தனை வேக்சினை வாங்கினீர்கள்? எதற்காக 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வேக்சினை இலவசமாக கொடுக்க முடியவில்லை? எதற்காக 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும் நீங்க இலவச வேக்சினை கொடுத்து வருகிறீர்கள்? உங்களுடைய ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்காக நீங்க எத்தனையோ 1000 கோடி ரூபாய் என்று நீங்க செலவழித்த அந்த கணக்கை காட்டியிருக்கிறீர்கள். யாருக்கு அந்த பணத்தை கொடுத்தீர்கள்? எதற்காக இந்தியாவில் இரட்டை விலையில் வேக்சினை விற்று வருகிறீர்கள்? மாநில அரசாங்கத்திற்கு ஒரு விலை, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விலை, மத்திய அரசாங்கத்திற்கு இன்னொரு விலை. உங்களுடைய வேக்சின் பாலிசி என்ன? வேக்சினுக்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ப்ளூ பிரிண்ட் என்ன? இது போன்ற பல கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜூன் 2ஆம் தேதி கேட்டது. அடுத்த 15 நாட்களுக்குள் எனக்கு இந்த அனைத்து விவரம், அனைத்து கேள்விக்கான விடயம் என்னுடைய டேபிளுக்கு மேல வேணும் என்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்டுவிட்டது. அதிலிருந்து பயந்து போன இந்த அரசாங்கம், அதிலிருந்து பயந்து போன நம் நாட்டு பிரதமர் நாட்டு மக்களுக்கு முன் வந்து விட்டார். நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பியே தீர வேண்டும் என்கிற அந்த நோக்கம். நாட்டு மக்கள் கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்ட கேள்விகள் நாட்டு மக்களும் கேட்க தொடங்கிவிட்டார். என்ன சொல்வது? எங்களிடம் எந்த விதமான பதிலும் அல்ல. இந்த கணக்கு வழக்குகள் எங்களிடம் அல்ல. இந்த கணக்கு வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்டு நாட்டு மக்கள் கையில் கொடுத்து விட்டால் என்ன செய்வது? அதனால் நாட்டு மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அதனால்தான் 7ஆம் தேதியே நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் உங்கள் முன் வந்துவிட்டார். 2600 வார்த்தைகள், 32 நிமிடத்தில் எத்தனை பொய்கள்! வாயை திறந்தாலே பொய். எத்தனை விதமாக உங்கள் முன் ப்ராபகண்டாவை மட்டும் தான் திணித்திருந்தார் இந்த நபர். சோஷியல் மீடியாவில் பணிபுரிந்து வரும் எங்கள் போன்ற நபர்கள், கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள் அல்ல. 2 நாட்களுக்கு முன் ஒரு டீகோடிங் வீடியோவை போட்டிருந்தேன். இவருடைய உரைக்கான அந்த டீகோடிங், இவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் போஸ்ட்மார்ட்டம் செய்து அதற்கான ஃபேக்ட் செக்கை செய்து உங்களுக்காக கொண்டு வந்தேன். பார்க்காத நபர்கள் தயவு செய்து மேலே பட்டனில் அதற்கான லிங்கை கொடுத்திருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை கொடுத்திருப்பேன். தயவு செய்து பாருங்கள் எந்த அளவில் பிரதமர் மோடி அவர்கள் உங்களை ஏமாற்றியிருக்கிறார் என்று, எந்த அளவில் பொய்யை பேசியிருக்கிறார் என்று. நான் மட்டுமல்ல, என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இவர் பேசிய பொய்களை வெளிக்காட்டியிருக்கிறார்கள்.
இவர் நினைத்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இவர் உரையை முடித்த ஒரு சில மணி நேரத்திலேயே நாங்கள் எங்களுடைய பணியை செய்ய தொடங்கிவிட்டோம். இவருடைய பொய்களை கொண்டு வர தொடங்கிவிட்டோம். அப்படியே எதிர்பாராத அளவில் இவருக்கு எதிராகவே அவருடைய உரை திரும்பிவிட்டது. இப்போ இவரை காப்பாற்ற வேண்டும். இப்போ நம் நாட்டு அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஒரு டூல் கிட்டை தயாரித்தார்கள். இந்த டூல் கிட் பிஜேபியின் ஐடி செல் தயாரித்தது, பிஜேபி தயாரித்தது. அந்த டூல் கிட்டை பல பத்திரிகையாளர்களுக்கு, பல முக்கியமான நபர்களுக்கு அனுப்பினார்கள். அவர்களும் அதை படிக்காமலே எப்படி நம் நாட்டு பிரதமர் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்து விட்டாரோ அதே முறையில் அவர்கள் வாட்ஸ்ஆப்பில், அவர்களுடைய மெசேஜில், அவர்களுடைய இமெயிலில் வந்த அந்த மெசேஜை அப்படியே ஈயடிச்சாங் காப்பி போல தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து விட்டார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று அதை படிக்கிறேன், கேளுங்கள். Government sources, the plan for centralized free vaccination was presented to PM on 1st June. On the completion of 1 month of decentralized model, PM had given in principle approval in the meeting and groundwork for it began right on 1st June and it was announced today. இந்த மெசேஜிற்கான அர்த்தம், ஜூன் 1ஆம் தேதியே பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இலவச வேக்சின் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டு விட்டாராம், அந்த உத்தரவை கொடுத்து விட்டாராம். அன்னையிலிருந்தே அந்த வேலை தொடங்கிவிட்டது. 7ஆம் தேதி, அதாவது ஜூன் 7ஆம் தேதி தான் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டிற்கு பயந்து போய் பிரதமர் மோடி வரவில்லை. சுப்ரீம் கோர்ட்டிற்கு பயந்து போய் இந்த இலவச வேக்சினையும் கொடுக்கவில்லை. இதற்கான வேலை சுப்ரீம் கோர்ட் எங்களை திட்டினதற்கு முன்னாடியே கொடுத்து விட்டார்களாம், அதற்கான ஆர்டர். இதுதான் இந்த மெசேஜில் எழுதியிருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டால் நாங்கள் பயப்படவில்லை. இந்த வேலையை யாரெல்லாம் பார்த்தது என்று அதையும் பார்த்து விடுங்கள். விகாஸ் பரோடியா, ஏபிபி நியூஸை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர், கோதி மீடியாவை சார்ந்த பத்திரிகையாளர் இந்த மெசேஜை போட்டிருக்கிறார் ஜூன் 7ஆம் தேதி. அதே முறையில் பாயல் மெஹ்தா, எந்த வார்த்தையும் மாற்றப்படவில்லை. எப்படி வாட்ஸ்ஆப்பில் வந்ததோ, எப்படி மெசேஜில் வந்ததோ அப்படியே தன்னுடைய ட்விட்டரில் போட்டு விட்டார். பாயல் மெஹ்தாவை நரேந்திர மோடி அவர்களே 2019ஆம் ஆண்டிலிருந்து ஃபாலோ செய்து வருகிறார். இதுவும் ஒரு கோதி மீடியாவை சார்ந்த நபர். மேகா பிரசாத், சீனியர் எடிட்டர் டைம்ஸ் நவ். மேகா பிரசாதும் அவருக்கு கிடைத்த மெசேஜை அப்படியே எந்த வார்த்தையும் மாற்றப்படவில்லை போட்டுவிட்டார். சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவ், இவரும் கோதி மீடியாவிற்கு சப்போர்ட் செய்யும் ஒரு நபர், பிஜேபிக்கு சப்போர்ட் செய்து வரும் ஒரு நபர். அதே மெசேஜ், அதே வார்த்தைகள் அப்படியே ஜூன் 8ஆம் தேதி போட்டுவிட்டார். இதற்கு மேல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவின் மிக முக்கியமான பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளரான நவிகா குமார், அவரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த பதிவை வெளிவிட்டு விட்டார். இந்த பதிவை, இந்த மெசேஜை ஃபார்வர்ட் செய்த பின் அவருக்கு எதிராக பல நபர்கள் ட்ரோல் செய்ய தொடங்கிய பின் அந்த பதிவையும் delete செய்திருக்கிறார் இந்த நபர். இவர் மட்டுமல்ல, இதே முறையில் ANI நியூஸ் அவர்களும் இதே வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். அமன் சர்மா, இன்னொரு பத்திரிகையாளர், அவரும் போட்டிருக்கிறார். அர்ணப் கோஸ்வாமியோடைய ரிபப்ளிக் அவர்களும் இதே ஃபார்வர்டட் மெசேஜை போட்டிருக்கிறார்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். இதே பாணியில் கௌதம் அகர்வால் அவர்களும் இதே மெசேஜை ஃபார்வர்ட் செய்திருக்கிறார், தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, த எக்கனாமிக் டைம்ஸ் ட்விட்டரில் பகிர்ந்தது தனி. த எக்கனாமிக் டைம்ஸ் தன்னுடைய கவர் ஸ்டோரியில் இதே வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். அதை நான் மார்க் செய்து காட்டியிருக்கிறேன், நீங்களே படித்து விடுங்கள். பத்திரிகை, நியூஸ் பேப்பர் கூட இந்த ப்ராபகண்டாவை எந்த அளவில் பரப்பியிருக்கிறார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். இந்த அனைத்து நபர்களுமே பொய்யை மட்டும்தான் பரப்பி வருகிறார்கள், ஒரு பொய்யான ப்ராபகண்டாவை மட்டும்தான் பேசி வந்திருக்கிறார்கள். இந்த அனைத்து கோதி மீடியாவை சார்ந்த பத்திரிகையாளர்களும் நாட்டு பிரதமரை காப்பாற்றுவதற்காக, நம் நாட்டு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். மேலிடத்திலிருந்து, இவர்களுடைய பாஸ்களிலிருந்து எந்த மெசேஜ் வந்ததோ அதை அப்படியே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து விட்டார்கள் இந்த நபர்கள். இவர்கள் பேசுவது பொய் என்று என்னால் ப்ரூஃப் செய்ய முடியும், அதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. இவர்கள் கூறுவது ஜூன் 1ஆம் தேதியே நம் நாட்டு பிரதமர் கையெழுத்தை போட்டுவிட்டார்.
சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பயந்து நாட்டு மக்களுக்கு முன் வரவில்லை. இலவச வேக்சினை நான் கொடுக்க போறேன் என்கிற அந்த அறிவிப்பையும் கொடுக்கவில்லை. அதற்கு முன்னாடியே ஏற்கனவே அதற்கான ரிப்போர்ட்டில் கையெழுத்தை போட்டு விட்டார் பிரதமர் மோடி அவர்கள். இவர்கள் எடுத்து வைக்கும் வாதம். இப்போ மே 31 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த வழக்கை விசாரிக்கும் போது ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுவிடுங்கள். I was reading Constitution, Article 1 says that Bharat is a union of states. When the Constitution says that, then we follow federal rule. Then Government of India has to procure and vaccine and distribute it. Individual states are left in a lurch. சந்திரசூட் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் நான் நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷனை படிக்கும்போது அந்த முதல் சாப்டரிலேயே பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று எழுதியிருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களையுமே ஒன்றிணைத்தால்தான் இந்தியாவாக மாறும். அதாவது நம் நாட்டில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரே விதமான சட்டம், ஒரே விதமான உரிமை இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கும் இடத்தில் ஒரு விலையிலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கும் இடங்களுக்கு மாநிலங்களுக்கு இலவசமாக கொடுப்பதும், 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள், 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம் என்று சொல்வதும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்களே ப்ரெக்யூர் செய்து நீங்களே உங்கள் ஸ்டேட்டில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இந்த வேக்சினை போட்டு விடுங்கள் என்று கொடுக்கும் அந்த உத்தரவும் தவறானது. எதற்காக 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து நபர்களுக்குமே மத்திய அரசாங்கமே அந்த வேக்சினை வாங்கி அதை டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடாது என்கிற அந்த கேள்வி. இன்னைக்கு ஒவ்வொரு மாநில அரசாங்கமுமே தனிப்பட்ட முறையில் குளோபல் டெண்டரை வெளிவிட்டு தன்னுடைய மக்களை காப்பாற்ற முன் வந்து விட்டார்கள். அப்போ எங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்ட அந்த முதல் பக்கத்தையே நீங்க ஃபாலோ செய்கிறீர்கள்? அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே இன்னைக்கு உடைக்கப்பட்டு விட்டது. அந்த கேள்வி 31 கேட்டுவிட்டார் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள். ஏப்ரல் மாதத்திலிருந்தே சூமோட்டோ எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து எதற்காக, எப்படி, ஏன் இந்த வேக்சினேஷனுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன, உங்களுடைய வேக்சின் பாலிசி என்னவென்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜூன் 2 வரை இந்த அரசாங்கத்தின் கையில் எதுவுமே இல்லை. ஜூன் 2 வரை நம் நாட்டு பிரதமர் எந்த விதமான ரிப்போர்ட்டிலும் கையெழுத்து போடவில்லை. எந்த விதமான வேக்சின் பாலிசியும் இந்த நபர்கள் கையில் இல்லை. இன்னைக்கு கூட இல்லாமல் தான் இருக்கும். அதனால் தான் பிரதமர் மோடி அவர்கள் என்னிடம் பாலிசி இருக்கிறது, நான் இலவசமாக கொடுக்க வந்திருக்கிறேன். பிரதமர் சுப்ரீம் கோர்ட்டிற்கு முன் பயப்படவில்லை. பிரதமராகவே மக்களுக்காக சிந்தித்து மக்களுக்காக கவலைப்பட்டு இலவசமாக இந்த வேக்சினை கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஜனவரி மாதத்தில் இந்த வேக்சின் ப்ரோக்ராம் தொடங்கியது. ஏப்ரல் 19 ஸ்டேட்களை கூப்பிட்டு வைத்து இதற்கு மேல் மே 1 நாங்கள் உங்களுக்கு வேக்சினை வழங்க மாட்டோம். மே 1 வெறும் 11 நாள் அவகாசத்தை கொடுத்து அந்த 11 நாட்களுக்குள் நீங்களே ஒரு வேக்சின் கம்பெனியிடம் போய் பேசி எந்த விலைக்கு கொடுத்தாலும் அந்த விலைக்கு நீங்க அந்த வேக்சினை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியது இதே மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திற்கு 150 ரூபாய்க்கு கிடைத்துக் கொண்டிருந்த அதே வேக்சின் மாநில அரசாங்கத்திற்கு 300 ரூபாய் அல்ல 400 ரூபாய், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு 500 ரூபாய் அல்ல 1200 ரூபாய்க்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த வேக்சினை போட்டுக்கொண்டிருந்தார்கள். யாரிடம் பணம் இல்லையோ அவர்களுக்கு வேக்சினை கிடைக்காமல் தான் இருந்திருக்கிறது. அந்த பாலிசியை தான் எதிர்த்து கேட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டின் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டிற்கு முன் நாங்கள் பயப்படவில்லை, இந்த அரசாங்கம் பயப்படவில்லை. 1 அதற்கான கையெழுத்தை போட்டுவிட்டோம் என்ற ஒரு பொய்யான புரோபகண்டாவை எப்படி பரப்பியிருக்கிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். அது மட்டுமல்ல, இதற்கான இன்னொரு ஃபேக்ட் செக்கும் எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். Supreme Court wraps center's vaccine plan on 31st May. The Supreme Court on 31st May wrapped center for its policy and dual pricing for COVID-19 vaccination and questioned the rationale behind letting states and even civic bodies compete with each other for getting vaccines from private manufacturers via global tender. மே 31 Supreme Court of India நம் நாட்டு
அரசாங்கத்தை கூப்பிட்டு, மத்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து, எதற்காக இந்த இரட்டை விலை இருக்கிறது, எதற்காக ஸ்டேட்களை நீங்கள் தனிமைப்படுத்தி விட்டீர்கள், எதற்காக அவர்கள் குளோபல் டெண்டரை விட வேண்டும் என்கிற அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இந்த ஆப்சர்வேஷனை 3 ஜட்ஜ்களை கொண்ட பெஞ்ச், ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் அவர்கள், L நாகேஸ்வர் ராவ் அவர்கள், S ரவீந்திர பட் அவர்கள், இவர்கள் 3 பேருமே இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து. There is a vital issue. Article 1 of the Constitution says that India, that is Bharat, is a union state. When Constitution says that, then we follow the federal rule, and the government of India has to procure the vaccine and distribute it. Individual states cannot be left in lurch. சந்திரசூட் அவர்கள் கொடுத்தது, இதை நான் ஏற்கனவே விளக்கிவிட்டேன். இது மட்டுமல்ல, the court also questions non-uniformity of vaccine being procured by state from manufacturers. எந்த விதமான பாலிசியும் அல்லாமல், எந்த விதமான ரோட் மேப்பும் அல்லாமல், ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விதிமுறையும் இல்லாமல் இந்த வேக்சின்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதையும் அப்பவே கூறிவிட்டார்கள். Why do the state have to pay higher price? You have to ensure that vaccine are available at the same price across nation. You cannot have a different price at the center and different at the state. எதற்காக இந்த அதிக விலையை கொடுத்து ஒவ்வொரு மாநிலமும் அந்த வேக்சினை வாங்க வேண்டும்? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே விலையாக தான் இருக்க வேண்டும். அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் அல்ல சென்ட்ரலாக இருக்கட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே ஒரே விலை. 18 வயதிலிருந்து 44 வயதிற்கான அந்த நபர்களுக்கும் இந்த இலவச வேக்சின் கிடைக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடும்படி வெறும் 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வேக்சினேஷனை கொடுப்போம் என்ற அந்த கருத்தே தவறான கருத்து. இதற்கும் மேலே ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து, கவனமாக பாருங்கள், ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்தே இந்த வழக்கு தொடங்கப்பட்டு விட்டது. இது போன்ற கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஏப்ரல் 30ஆம் தேதியிலிருந்து இவர்கள் கூறுவது ஜூன் 1ஆம் தேதியே நம் நாட்டு பிரதமர் கையெழுத்தை போட்டு விட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பயப்படவில்லை. கணக்கு வழக்கு நாங்கள் காட்டி விடுவோம், 35,000 கோடி ரூபாய் அந்த பணத்தை வைத்து தான் நாங்கள் இந்த வேக்சினை வாங்கியிருக்கிறோம். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்களே பார்த்து விடுங்கள், உங்களுடைய ஸ்கிரீனில் இருக்கிறது. 35,000 கோடி ரூபாயை ஒதுக்குனது மட்டும்தான் சரி, ஆனால் அது உண்மையிலேயே ஒதுக்கப்படவில்லை. எங்க அந்த பணத்தை நீங்க செலவழிக்க இருக்கிறீர்கள் என்ற எந்த கணக்குமே இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை, ஜீரோவாக இருக்கிறது. நீங்களே பாருங்கள், 1000 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் இந்த நாட்டின் வேக்சின் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்காக நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று நம் நாட்டு பிரதமரை கூறியிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் அல்ல, எத்தனையோ 1000 கோடி ரூபாய். அது 5000 கோடியாக இருக்கலாம், 10,000 கோடியாக இருக்கலாம், 50,000 கோடியாக இருக்கலாம். ஆனால் அதற்கான உண்மை 900 கோடி ரூபாய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டின் பேரில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒதுக்கியிருந்தார். 100 கோடி ரூபாய் பிரதமர் மோடி வாயிலிருந்து வெளிவந்தது. ஆனால் இதே உரையில் அவர் குறிப்பிட்ட அந்த விஷயம், எத்தனையோ 1000 கோடி ரூபாய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று. இதே ஒரு மிகப்பெரிய பொய்யாக இருக்கிறது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டின் பேரில் 1000 கோடி ரூபாயை மட்டும்தான் ஒதுக்கினார்கள், அதுவும் இவர்கள் கொடுக்கவில்லை என்று இவர்களை ஒத்துக்கொண்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டிடம் ஒரு எஃபிடவிட்டை ஃபைல் செய்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொடுத்த அந்த பதில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் எந்த கம்பெனிக்கும் எந்த நிறுவனத்திற்கும் மத்திய அரசாங்கம் உதவவில்லை, மத்திய அரசாங்கம் ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை என்று இதே அரசாங்கம் வெளிவிட்ட அந்த எஃபிடவிட்டில் எழுதியிருந்தார்கள். அப்போ எப்படி நேற்று பிரதமர் அவர்கள் தன்னோட உரையில் எத்தனையோ 1000 கோடி ரூபாய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்காக நான் கொடுத்திருக்கிறேன் என்று கூறினார். சுப்ரீம் கோர்ட்டிற்கு முன் இந்த அரசாங்கம் பயப்படவில்லை, நம் நாட்டு பிரதமர் பயப்படவில்லை. இதற்கான வேலையை எப்போவோ செய்து விட்டார் என்ற ஒரு பொய்யான புரோபகண்டாவை எப்படி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இவர்கள் பரப்பியிருக்கிறார்கள், அதே புரோபகண்டாவை இன்னைக்கு வரை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். எத்தனை பொய்கள், எவ்வளோ பொய்கள், எத்தனை நாட்கள் வரை இந்த நாட்டு அரசாங்கத்தை உங்களால் ஏமாற்ற முடியும்? இந்த நாட்டு 10 வயது சிறுமி
5ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவி கூட இன்னைக்கு வெளித்து கொண்டு விட்டது. கான்ஸ்டிடியூஷனை பத்தி, தன்னோட உரிமையை பத்தி, இந்த நாட்டை பத்தி கவலைப்பட தொடங்கிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கும் சிறிய சிறிய மாணவர்கள், சிறிய சிறிய குழந்தைகள் கூட உங்களுடைய பொய்களால் தோத்து போனார்கள். இந்த நாட்டு குழந்தைகள் கூட இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நாட்டு குழந்தைகள் கூட உங்களை நம்பவில்லை. இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் மீது, இந்த நாட்டு சட்ட புஸ்தகங்கள் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் உங்களை எங்களால் கேள்வி கேட்க முடியாது. இதற்கு மேலும் உங்களை எங்களால் கேவலப்படுத்த முடியாது. இதற்கு மேலும் ஒரு கேவலமான செயலை, கேவலமான உரையை உங்களால் கொடுக்க முடியாது என்று நம்புகிறேன். இதற்கு மேலாவது உண்மையை பேசுவீர்கள். இதற்கு மேலாவது மக்களை ஏமாற்ற மாட்டீர்கள். இதற்கு மேலாவது உங்களுடைய வேலையை உண்மையான முறையில் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.